Hey guys, welcome back to my video of Ride with Kali. I hope எல்லாம் சூப்பராக இருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு DIY பண்ண போகிறோம். இதுவரை நீங்கள் ஹிமாலயனோட DIY தான் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நம்ம பண்ண போகிற DIY பார்த்தீங்கன்னா நம்மளுடைய R15. எஸ், நம்மளோட R15 வந்து ஆப்போசிட்டில் நிற்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல், 2014 மாடல் R15 வெர்ஷன் 2 இது. ஸோ இதோட சர்வீஸ் நான் பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் இந்த வண்டி நம்ம சென்னை கொண்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட காமிக்கணும், நிறைய DIY வீடியோஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா R15 வெர்ஷன் வச்சிருக்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்கள்கிட்ட வண்டி இருக்குது அதோட DIY பண்ணுங்க சொல்லிட்டு. ஸோ அது பண்ண முடியாத நிலமையில இருந்தால் நான் ஊரில் இருந்துச்சு வண்டி, பட் இப்போ நம்ம சென்னை கொண்டு வந்தாச்சு. நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க நம்புறேன். ஸோ இப்போ நம்ம வண்டியோட வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் லாஸ்ட் சர்வீஸ் பண்ண எப்போ பண்ணி எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் வந்து பண்ணணும், மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய DIY ஒர்க்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நான் இப்போ இங்கே வந்து நிறைய ஒர்க் நான் பண்ணியிருப்பேன். ஐ ஹோப் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து வண்டி வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தோம். ஸோ சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு மட்டமாக வந்து சர்வீஸ் சென்டர் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க சொல்லிட்டு. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட R15 ஹிமாலயன் பண்ணி ஹிமாலயன் தான் வருது. நம்மளோட R15 வந்து நீங்கள் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ண டூல்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. ஸோ இதான் கைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிற டூல். ஆஸ் யூஷுவல் நம்மகிட்ட ராச்செட் இருக்குது அண்ட் ஒரு சின்ன ஹேமர் இருக்குது. நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ சாக்கெட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. எனக்கு எந்த சாக்கெட் இதில் வரும்னு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19 சாக்கெட் தான் இதில் வந்து செட் ஆகுது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மோட்டோ 700 10W40. இந்த ஆயில் வந்து வேறு லெவல் இருக்குங்க. நான் இது வந்து ரொம்ப வருஷம், அதாவது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 years பிஃபோர் நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில், இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஆயிலோட வந்து ஃபீட்பேக் ரிவ்யூஸ் எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரஸ்ட் லைக் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா WD-40 மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் டூல் கிட் எல்லாமே இருக்குது, ராச்செட் கிட்டிங் இருக்குது. ஸோ வாங்க கீழே வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறேன். ஸோ கீழே தான் வந்து இதோடைய வந்து ட்ரெயின் நட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் நட்டு கீழேருந்து கலட்டணும். அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இது கிடையாது, என்ன சொல்லி பேடாக் ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ பேடாக் ஸ்டாண்ட் இல்லாதனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு பக்கம் சாஞ்சு தான் நிற்கிது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே நான் செட் பண்ணிட்டு கல்லில் வச்சிருந்தேன். ஸோ கல் வச்சாலும் வந்து நிற்க மாட்டுது. ஸோ கொஞ்சம் கீழே குனிந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ருத்ரா அங்கே நிற்கிறான். அண்ட் அவனோட சர்வீஸ் எல்லாம் தனியாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பாக்கெட் போயிடுச்சு. ஸோ செயின்ஸ் பாக்கெட் மாற்றணும். பட் இப்போ அந்த சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் செயின்ஸ் பாக்கெட் அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லூப் பண்ணி வச்சிருக்கேன். செயின்ஸ் பாக்கெட் வந்து போயிடுச்சு. ஸோ பல்லு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த பக்கம் செயின்ஸ் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக இல்லை. ஸோ வேறு செயின்ஸ் பாக்கெட் தான் மாற்றணும். ஸோ ஒன் பை ஒன் நம்ம வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் DIY பண்ணணும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியை வந்து கீழே ட்ரெயின் போல்ட் கழட்டி ஆயில் மாற்றிடலாம். அண்ட் கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா R15 பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் தனியாக வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஆயில் ஃபில்டரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 247 rupees. இது வரைக்கும் நான் ஆயில் ஃபில்டர் வாங்கினதில் இதாக ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆயில் ஃபில்டர். 250 ரூபாய்க்கு இந்த குட்டி ஆயில் ஃபில்டர். ஸோ இது வந்து வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருது தான். பிகாஸ் இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஜெனின் பார்ட் நம்ம கிடைக்குதா. ஸோ ஜெனின் பார்ட் வந்து கொஞ்சம் இப்போ எல்லாமே ரேட் ஏறிடுச்சு Yamaha வருது. ஸோ வாங்க இப்போ நம்ம ஆயில் மாற்றிடலாம். அண்ட் ஆயில் ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ட்ரே வச்சிருக்கேன். இந்த ட்ரே வச்சு தான் நான் ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ கீழே நான் இப்போ நட்டை காட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயிலாம் ட்ரெயின் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரெயின் நட் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினர் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்ட்ரெயினர் எனக்கு வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ ட்ரெயின் நட் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 19. ஸோ 19 சாக்கெட் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இது போட்டு எடுத்தால் தான் வந்து இந்த ட்ரெயின் நட்டு பார்த்தீங்கன்னா அடி வாங்காதுங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நட்டு வந்து தப்பாக போட்டிங்கன்னா நட்டு அடி வாங்கிடும். ஸோ இங்கே பாருங்க, உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ 19 தான் சாக்கெட்டு, அவங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். இங்கே இருங்க 19. ஸோ இந்த 19 சாக்கெட் போட்டிங்கன்னா பக்காவாக வந்து வெளியே வரும், எதுவுமே அடி வாங்காது. அண்ட் இது ரொம்ப லாங் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயிலும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தண்ணியெலாம் ஆகலை. பட் வந்து ஆயில் நல்லா அழுக்காயிடுச்சு பயங்கரம். பாருங்கள் என்னடா இது குச்சியெல்லாம் கிடக்கு இல்லை தருவோம். ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு புது ஆயில் வந்து டாப் பண்ணலாம். ஸோ இது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் ஆயிலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 லிட்டர், ஆமாம் 1/2 லிட்டர் கூட இல்லைங்க, 1/2 லிட்டரோட கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி, ஆனால் 1/2 லிட்டர் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ அழுக்காக இருப்பாங்க, அவ்வளோ டர்ட்டு. ஸோ இவ்வளோ டர்ட்லாம் ஆக்சுவலி இருக்கக்கூடாது. இன்ஜின் வந்து பயங்கரம் அடி வாங்கும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி கிளாட் ஆனாலே உள்ளே வந்து நிறையா டர்ட் இருக்கும். ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ணேன்னா உள்ளே வந்து இன்ஜின் ஃப்ளஷ் போட்டு தான் ஆக்சுவலி இதை நான் ஆயில் மாற்றணும். பட் சின்ஸ் நான் இன்ஜின் ஃப்ளஷ் வாங்கலை, ஸோ நான் ஆயில் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே பாருங்க எவ்வளோ கிளாட் ஆகிருக்கு. இவ்வளோ திக்னஸ்னால் ஆக்சுவலி கிளாட் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப நாள் ஆயில் உள்ளே அதனால மேபி கிளாட் ஆகிருக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிட்டு புது ஆயில் வந்து டாப் பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ஆயில் ஃபில்டரோட சேம்பர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பிகாஸ் இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும். எந்த பைக்கை நீங்கள் சர்வீஸ் பண்ணாலுமே ப்ராப்பராக வந்து பண்ணுங்கள், ப்ராப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போயுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் ப்ராப்பர் டூல்ஸ் யூஸ் பண்ணலன்னா அந்த ஸ்டட்டு வந்து அடி வாங்கிடும். பிகாஸ் இந்த ஸ்டட்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து லாங் லைஃப் வர மாதிரி தான் நம்ம கொடுப்பாங்க. பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கலான டூல்ஸை போட்டு திரும்பி ப்ராப்பரான டூல்ஸை போடாமல் 18ங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 19 போட்டு திருப்புவாங்க, இல்லை சின்னதை வந்து நுழைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரான டூல்ஸ் போடலாம். அதுவே பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட அந்த ஒரிஜினல் ஓயிங் பார்ட் வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்க வைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆயில் வந்து விழுகுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லாங் ஸ்டெட் இதை வந்து ப்ராப்பராக செட் பண்ணிக்கணும். இங்கே லாங் ஸ்டெட்னா இங்கே லாங் ஸ்டெட் தான் போடணும். ஸோ இங்கே ஷார்ட்டை போட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணக்கூடாது. ஸோ அதான் ப்ராப்பராக வச்சுக்கணும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணல நமக்கு வந்து டக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். பட் வந்து மறுபடியும் அதை ஃபிட் பண்ணும்போது அதை மறந்துடும். ஸோ அதுக்காகவே நான் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் எடுத்து தான் அப்புறமா அது DIY கனெக்ட் ஆனது. ஸோ இங்கே பாருங்க, இங்கேயே ஆயில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வண்டியை லைட்டாக சாய்க்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆயில் உள்ளே வந்து இருக்குது, பழைய ஆயில். இங்கே இருங்க, ஆயில் விழுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பழைய ஆயில் வந்து உள்ளே வந்து சுத்தமாக வச்சுக்க கூடாதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ லைட்டாக சாய்ச்சி மோஸ்ட்லி எல்லா ஆயிலும் எடுத்துடணும். ஸோ ஆக்சுவலி வண்டி சாஞ்சு இருந்துச்சு, பட் அந்த சைடு சாஞ்சிருந்தனால ஆயில் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து இப்போ தான் வெளியே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பார்ட்னு கேட்டிங்கன்னா இங்கே எங்கேயுமே வந்து ஓரிங்ஸோ இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே பாருங்க, ஃபில்ட்ரு நிலமை எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம மோசமாக இருக்குங்க. ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இது பண்ணோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இன்ஜின் ஃப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இன்ஜின் ஃப்ரெஷ் யூஸ் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் சர்வீஸ் நம்ம இன்ஜின் ஃப்ரெஷ் அடிச்சு இது பண்ணிடலாம். இப்போ இதே ஆயில் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு அது மாதிரி பழைய ஆயில் கொஞ்சம் டாப் அப் பண்ணி இது பண்ணி ஓட்டி விட்டு இன்ஜின் ஃப்ரெஷ்ஷை போட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நான் ஜென்ரலாகவே ஷோரூமில் எப்போ கொடுப்பேன்னா என்னால் பண்ண முடியல, டைம் கிடையாது. ஒரு சில ஒர்க்லாம் இருக்கும். இப்போ 4 காயிலாம் மாற்றணும், அதெல்லாம் ஒரு பெரிய ஒர்க். ஆனால் மாற்றிடுவேன், எனக்கு என்கிட்ட அதுக்கான டூல்ஸ் இருக்குது. பட் நமக்கு அதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா வந்து ஷோரூம் வந்து இது பண்ணுவேன், அப்ரோச் பண்ணுவேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒர்க்கு கூட பண்ண தெரியாது. அவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணுவாங்க. புது ஆள் எடுத்துப்பாங்க, பழைய ஆளெல்லாம் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸில் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா மோஸ்ட்லி நம்மளோட வண்டியை வந்து அவங்க ட்ரையல் பார்த்து வண்டியை நாஸ்தி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்ளம் ஷோரூம்ஸில். எனக்கு தெரிஞ்சு ராயல் என்ஃபீல்டில் இந்த பிரச்சனை தான் இருக்குது, எல்லா ஷோரூம்ஸும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணியாச்சு. ஓரளவு கொஞ்சம் ரஸ்ட் லீக் வந்து அடிக்கலாங்க. பட் ரஸ்ட் லீக் நீங்கள் வந்து டேரெக்டாக அடிக்க வேணாம். இந்த மாதிரி கிளாத்தில் அடிச்சுட்டு, இந்த மாதிரி கிளாத்தில் லைட்டாக அடிச்சுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த பழைய ஆயிலெலாம் வெளியே வந்துடும். ஸோ ஆயில் ஃபில்டர் சேம்பர் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே வந்து லிண்ட்டு இருக்கிற கிளாத்து தயவுசெஞ்சு போடாதீங்க. இந்த மாதிரி நல்ல காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க, லைட்டாக போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ பார்த்து க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த நான் ஆயில் ட்ரெயின் வச்சுருக்கேன் தெரியுமா, இதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரஸ்ட் லீக் அடித்து எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ரஸ்ட் லீக் பதிலாக வந்து பார்த்திங்கன்னா WD-40 யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் லீக் தான் இருக்குது, சரி WD-40 இருக்குது. பட் ரஸ்ட் லீக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே. WD-40 பக்காவாக இருக்குங்க, அதெல்லாம் இந்த பிரச்சனையும் இல்லை. கையில் தான் கிடச்சிச்சு, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிச்சு, சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பரான டூல் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடி வாங்கி வச்சு பாருங்கள், எனக்கு தெரியுது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஹெட்டெல்லாம் அடி வாங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அடி வாங்கக்கூடாது. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பரான டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, அடி வாங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக இதுக்கு ஏற்றாப்புல நான் சாக்கெட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வருது. ஸோ தயவு செஞ்சு வந்து ரிங் ஸ்பேனர் போடுங்க. இந்த மாதிரி கட் ஸ்பேனர் வரும், அதை தயவு செஞ்சு போடாதீங்க. ரிங் ஸ்பேனர் போட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரிங் ஸ்பேனர் தான் வந்து ப்ராப்பராக வந்து இதில் உட்காந்து லாக் ஓப்பன் ஆகும். புது ஆயில் ஃபில்டர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், புது ஆயில் ஃபில்டர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து க்ளோஸ்டாகவும், இந்த பக்கம் வந்து ஹாலோவாக இருக்கும். ஸோ அந்த ஹாலோ சைடு தான் இப்படி உள்ளே போகும், வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து டோர் க்ளோஸ் ஆகும். ஏன்னா டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போய் லாக் பண்ணோம். ஸோ இப்போ டோரை லாக் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்க, வந்து ஆயில் ஃபில்டர் வந்து பக்காவாக செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ரொம்ப டைட் பண்ணால் கூட ஸ்டட் வந்து உடஞ்சிடும் சம்டைம்ஸு. ஸோ அதனால் லைட்டாக இந்த த்ரெட் ஏறும் தெரியுமா, அந்தளவுக்கு டைட் பண்ணல போதும். இப்போ வந்து இந்த இது ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஆயில் உள்ள ஊற்றிடலாம். ஸோ ஆயில் உள்ள ஊற்றி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம இதை லாக் பண்ணோம். ஸோ கீழே ஊற்றினா அப்புறம் ஆயில் சலசலன்னு கீழே வந்துடும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே லாக் பண்ணிட்டு ஆயில் ஊற்றிடலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வண்டியை 2 முன்னாடி சாய்ச்சேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயில் உள்ளேருந்து வருது. ஸோ பாருங்கள், ஸோ இந்த பழைய ஆயில் வந்து உள்ளே தயவு செஞ்சு வைக்காதீங்க. மோஸ்ட்லி எல்லா பழைய ஆயிலும் வந்து வெளியே ட்ரெயின் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டி லைட்டாக 2 முன்னாடி சாய்ச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை வண்டி லைட்டாக மூவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மூவ் பண்ண கூட என்னன்னா உள்ளே அந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகும். ஸோ உள்ளே இருக்கிற ஆயிலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்துடும். ஸோ இது வந்து 2வது வாட்டி இப்படி ஆயில் வந்துருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக உள்ள இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்ஜின் ஃப்ரெஷ் போட்டு பக்காவாக பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கீழே வந்து டோர் பார்த்தீங்களா, ஸோ இந்த டோரை வந்து லாக் பண்ணல. இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு நட்டு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த இதை வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ கைஸ் வாங்க, இப்போ வந்து ஆயில் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சீல்டாக இருக்குது. எஸ், பக்கா வந்துருச்சு பாருங்கள், ரெட் கலரில் இருக்குங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஜென்ரலாக வந்து எப்போயுமே வந்து ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறமும் சரி, ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி சரி, நம்ம வந்து அந்த சீலை வந்து செக் பண்ணணும். சீல் ப்ராப்பராக இருக்கா இல்லையா. கடைக்காரங்க வந்து கொடுக்குறாங்க, பட் டசன்ட் மீன் தட் அவங்க எல்லாம் ஜென்யூனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சீலை தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சீல் பக்காவாக இருக்குன்னு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி ஆயிலுங்க. ஸோ ஆயில் வந்து ஊற்றிடுவோம். செம்மையாக இருங்க, ரெட் கலர் ஆயில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
ஆயில் வந்து தகன்னு மின்னுது. ஸோ இதோட வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 10W40. ஆக்சுவலி 10W40ங்கிறது வந்து R15க்கான அந்த இன்ஜின் ஆயில் கிரேட் சிந்தட்டிக்கே வந்து 10W40 தான். ஸோ இது வந்து 700. இது வந்து ஃபுல் சிந்தட்டிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் ஆன் ரோட், ஆஃப் ரோட், அட்வென்ச்சர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பக்காவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நான் ஹிமாலயனுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஹிமாலயனுக்கு ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 15W15 தாங்க. ஸோ பட் ஏன்னா வந்து இது நல்லா வந்து என்ன சொல்கிறது, அவுட்புட் சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து வண்டிக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். நம்ம வந்து இப்போ என்ன சொல்லுது, ஓகே நான் வண்டிக்கு இன்னும் நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு இன்ஜினியர் யூஸ் பண்ண வச்சுங்களேன். அது வந்து வண்டியை வந்து என்ன சொல்லுது, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இன்ஜினியரிங் டேர்ம்ஸில் வந்து கம்பெனி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஆயிலோட இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து எந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங் இல்லாமல் பண்ணுறதுல எல்லாமே டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து பக்காவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து 5000 கிலோமீட்டர் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் தான் கம்பெனி வந்து சொல்கிறாங்க. பட் நான் வந்து ஒரு 4800 கிலோமீட்டர்ஸில் மாற்றிடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு R15 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட சர்வீஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலை பொறுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, இப்போ ஒரு 1 மந்த்தில் நீங்கள் வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 சர்வீஸை பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 800 சம்திங் ஆச்சு. ஆமாம், 875 ரூபா 1 லிட்டர். ஸோ அதனால் நல்ல பக்காவான குவாலிட்டியான ஆயில். ஸோ நல்ல குவாலிட்டியான ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப லாங் லைஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கைஸ் ஆயிலெலாம் ஊற்றியாச்சு, பக்காவாக இது வந்து டைட் பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரலாக வந்து ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெயின் என்னன்னா நம்ம வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 35,505 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளாரிட்டி இதோ ஓகே இங்கே பாருங்கள். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட வந்து மைலேஜ் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 35,500 கிலோமீட்டர்ஸ் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5000 கிலோமீட்டர்லாம் நான் வந்து ஒரு 4800 கிலோமீட்டர்ஸ் இல்லை 4400 கிலோமீட்டர்ஸ் வண்டி எந்தளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதுக்கேற்றப்பல வந்து மாற்றிடுவேன். ஸோ வாங்க ஒரு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, பக்கா ஒரே செல்ஃபில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. ஸோ வண்டியை நம்ம ஓட்டி வந்ததுக்கப்புறம் தான் அதோட ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கீழே எங்கேயுமே லீக் இல்லை, ஆல் குட். ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்ம சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். என்னால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். பட் மோஸ்ட்லி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய நெக்ஸ்ட் வரும். ஒரு நிமிஷம் வண்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் கேட்கும். எஸ் கைஸ், அண்ட் வண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் பண்ண போகிறோம். செயின் பாக்கெட் மாற்ற போகிறோம், இன்னும் நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க. மாடிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஹிமாலயன் பார்த்திங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அந்த மாடிஃபிகேஷன் நான் ரிவீல் பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிக்கலாம். நிறைய டியா வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். தேங்க் யூ மேக்கிங் பார்ட் வரை. ஐ வில் see you soon. Next, bye take care, friends. Just work on it. Bye, take care. Love you all. Bye.